ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 இல்ல 2 இல்ல 5 மேற்பட்ட விதமான காலி பணியிடங்கள் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன, salary ரேஞ்ச் என்ன படிப்பு படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம், என்ன ரோல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை, ஊராட்சி துறை டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இது எந்த மாவட்டத்துல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் தற்காலிக அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட், அதாவது டிபிஎம்யூ மற்றும் ஐஇசி அமைக்க 4 பேர் கொண்ட குழுவினை சாலிட் வேஸ்ட் எக்ஸ்பர்ட்ல வந்து 2 பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஐஇசி கன்சல்டன்ட்ல வந்து 2 பேர் வந்து கேட்டிருக்காங்க. வெளி சந்தை முறையில் அவுட் சோர்சிங் பணியில் ஈடுபடுத்துவதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 25/2/2025க்குள் விண்ணப்பிக்குமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இப்போ என்னென்ன ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ல வந்து 2 வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அது இல்லவன்ட்டா சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 1 to 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங், அதாவது அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு அப்டேட் அப்படிங்கறது வந்து வெளி சந்தை முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் சேலரியா 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் செல், இதுக்குமே வந்து 2 வேக்கன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 4 வேக்கன்ட் வந்து இருக்கு. இதுல பிஜில வந்து மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா அண்ட் 2 to 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணு நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல மாஸ் கம்யூனிகேஷன் அப்படி இல்லைன்னா வந்து மாஸ் மீடியா இந்த டிகிரி நீங்க படிச்சவங்க தாராளமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அவுட் சோர்சிங் தான். பெர் மந்த் சேலரி வந்து 25,000 வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாபோட நேம் நீங்க இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் அப்படிங்கிற இடத்துல பிளாக் லெட்டர்ல வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஜெண்டர், பெர்மனன்ட் அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ், கான்டாக்ட் செல் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன கம்யூனிட்டியா இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. ரிலிஜியன், மேரேஜ் ஸ்டேட்டஸ், நேட்டிவிட்டி, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ், நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. 10th 12th கொடுத்துருங்க. யூஜில வந்து என்ன மேஜர் பண்ணீங்களோ அந்த மேஜர், அந்த கிளாஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து எழுதிக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரில வந்து நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க், அந்த கிளாஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் வந்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற இருக்கிற இடத்துல நீங்க எந்த கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆர்கனைசேஷன் நேம் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து கம்பெனி நேம் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஹெட், நீங்க வந்து என்ன ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அந்த டெசிக்னேஷன் வந்து எழுதிட்டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த பீரியட் வந்து கேட்கறாங்க. அந்த பீரியட்ஸை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டுட்டு அடிஷனலா உங்ககிட்ட ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கு, அதை நீங்க வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம். இல்ல எனி அதர் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கரிக்குலம்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு பேக் சைட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th 12th, உங்களுடைய டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, இல்ல வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி சர்டிபிகேட்ஸ், பிளஸ் வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணி செல்ஃப் சைன் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு டேட், பிளேஸ் இது எல்லாமே கொடுத்து நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நீங்க மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, ஒருங்கிணைத்த ஊரக வளர்ச்சி கட்டிட வளாகம், மாவட்ட ஆட்சியர் கட்டிட வளாகம், திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து இந்த டிகிரி படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க வந்து பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. இது வந்து ஒரு டெம்பரரி பேஸ்டு ஜாப். கவர்மெண்ட் சேலரியில, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இது வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.